கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதமளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். பவுல் கலாத்தியா பிரிகியா நாடுகளில் சுற்றித் திரிந்து எதன் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தார்? மேடான தேசங்கள் வழியாய். பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தபோது கொரிந்து பட்டணத்தில் இருந்த சீஷன் யார்? அப்பொல்லோ. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? யார் யாரிடம் கேட்டது? பவுல் எபேசுவில் இருந்த சீஷர்களிடம். எது உண்டென்பதை எபேசுவில் இருந்த சீஷர்கள் கேள்விப்படவே இல்லை. பரிசுத்த ஆவி. எபேசுவில் இருந்த சீஷர்கள் எந்த ஞான ஸ்நானத்தை பெற்றிருந்தார்கள்? யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம். யோவான் எதற்கு ஏற்ற ஞான ஸ்நானம் கொடுத்ததாக பவுல் கூறினார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம். தனக்கு பின் வருகிறவராகிய யாரிடத்தில் விசுவாசிகளாயிருக்க வேண்டும் என்று யோவான் சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை ஜனங்களுக்கு கொடுத்தார்? கிறிஸ்து இயேசுவில். எபேசுவில் இருந்த சீஷர் பவுல் கூறியதை கேட்டபோது யாருடைய நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றார்கள்? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில். எபேசுவில் இருந்த சீஷர்கள் மேல் பவுல் கைகளை வைத்தபோது அவர்கள் மேல் வந்தது யார்? பரிசுத்த ஆவி. எபேசுவில் இருந்த சீஷர் பரிசுத்த ஆவியை பெற்றபோது என்ன பேசினார்கள்? அந்நிய பாஷைகள். எபேசில் இருந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றபோது அந்நிய பாஷைகளை பேசி என்ன சொன்னார்கள்? தீர்க்க தரிசனம். பவுலால் எபேசுவில் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் எத்தனை பேர்? 12 பேர். பவுல் எபேசுவில் இருந்த ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து எப்படி பிரசங்கித்தார்? தைரியமாய். பவுல் எபேசுவில் ஜெப ஆலயத்தில் எவ்வளவு காலம் தைரியமாய் பிரசங்கித்தார்? 3 மாதமளவும். பவுல் எபேசுவில் இருந்த ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து எவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணினார்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து. பவுல் எபேசுவில் இருந்த ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி
என்ன சொல்லிக் கொண்டு வந்தார்? புத்தி. எபேசில் இருந்த சிலர் கடினப்பட்டு எப்படியாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்தார்கள்? அவிசுவாசிகளாகி. பவுல் எபேசுவில் யாரை அவிசுவாசிகளிலிருந்து பிடித்துக் கொண்டார்? சீஷரை. எபேசுவில் பவுல் யாருடைய வித்தியாசாலையில் அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தார்? திறனு. பவுல் எவ்வளவு காலம் திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையில் அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தார்? 2 வருஷ காலம். சோதனை கேள்வி 1. பவுல் எபேசுவில் உள்ள சீஷர்களிடம் எதை குறித்து கேட்டபோது இது உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள்? ஏ. பரலோகத்தை குறித்து. பி. பரிசுத்த ஆவியை குறித்து. சி. நீதிமானாக்கப்பட்டதை குறித்து. டி. பரிசுத்தமாக்கப்பட்டதை குறித்து. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுல் 2 வருஷ காலம் திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையில் அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்ததினால் எல்லாரும் எதை கேட்டார்கள்? கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை. பவுல் திறனு என்பவனுடைய வித்தியாசாலையில் சம்பாஷித்துக் கொண்டு வந்ததினால் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டவர்கள் யார்? யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும். பவுல் திறனு என்பவனுடைய வித்தியாசாலையில் சம்பாஷித்துக் கொண்டு வந்ததினால் எங்கு குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள்? ஆசியாவில். பவுலின் கைகளினாலே தேவன் எவைகளை செய்தருளினார்? விசேஷித்த அற்புதங்களை. எவைகளை கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின? உருமால்களையும் கச்சைகளையும். எதிலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின? பவுலுடைய சரீரத்திலிருந்து. பவுலுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட அவர்களை விட்டு புறப்பட்டவை எவை? பொல்லாத ஆவிகள். உருமால்கள் என்பது என்ன? கைக்குட்டைகள். தேசாந்தரிகளாய் திரிகிறவர்கள் யார்? மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர். தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் எவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்தார்கள்? பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல். தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர்
பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்களுக்கு யாருடைய பேரில் ஆணையிட்டு கட்டளையிட்டார்கள்? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில். யாருடைய குமாரர் பொல்லாத ஆவி உள்ளவர்களிடம் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்தார்கள்? ஸ்கேவா. ஸ்கேவா என்பவன் யார்? பிரதான ஆசாரியன். ஸ்கேவாவுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள்? 7 பேர். இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன். நீங்கள் யார்? ஸ்கேவாவின் குமாரரிடம் கேட்டது யார்? பொல்லாத ஆவி. ஸ்கேவாவின் குமாரரை பலாத்காரம் பண்ணி மேற்கொண்டவன் யார்? பொல்லாத ஆவியுள்ள மனுஷன். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் யூதனுடைய 7 குமாரரும் திறனு என்பவனுடைய வீட்டை விட்டு எப்படி ஓடிப்போனார்கள்? நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் ஓடிப்போனவர்கள் யார்? பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவாவின் குமாரர். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவாவினுடைய 7 குமாரரும் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி ஓடிப்போனது யாருக்கு தெரிய வந்தது? எபேசுவிலே குடியிருந்த யூதர், கிரேக்கர் அனைவருக்கும். ஸ்கேவாவினுடைய 7 குமாரரும் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி ஓடிப்போனது எபேசுவிலே குடியிருந்த யூதர், கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் என்ன அடைந்தார்கள்? பயம். சோதனை கேள்வி 2. யாருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் நீங்கி போயின? ஏ பவுல், பி பேதுரு, சி இயேசு, டி அப்பல்லோ. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எபேசுவிலே குடியிருந்த யூதர், கிரேக்கர் மத்தியில் மகிமைப்பட்டது எது? கர்த்தராகிய இயேசுவின் நாமம். தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டவர்கள் யார்? விசுவாசித்தவர்களில் அநேகர். தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தவர்கள் யார்? மாய வித்தைக்காரராயிருந்தவர்களில் அநேகர். மாய வித்தைக்காரர்கள் சுட்டெரித்த புத்தகங்களின் கிரயத்தின் தொகை என்ன? 50,000 வெள்ளிக்காசு. பலமாய் விருத்தியடைந்து மேற்கொண்டது எது? கர்த்தருடைய வசனம். எபேசுவில் இருந்து பவுல் எந்த நாடுகளை சுற்றி நடந்தார்? மக்கதோனியா, அகாயா.
எபேசுவிலிருந்து பவுல் மக்கதோனியா அகாயா நாடுகளை சுற்றி நடந்து எங்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டார்? எருசலேமுக்கு. பவுல் எருசலேமுக்கு போன பின்பு எதை பார்க்க வேண்டியதென்று சொல்லிக் கொண்டார்? ரோமாபுரியை. தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேர் என்று பவுல் யாரை குறிப்பிடுகின்றார்? தீமோத்தேயு, எரஸ்து. பவுல் தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் எங்கு அனுப்பினார்? மக்கதோனியாவுக்கு. பவுல் தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு பின்னும் சில காலம் எங்கு தங்கினார்? ஆசியாவில். பவுல் ஆசியாவில் தங்கின காலத்தில் இயேசுவின் மார்க்கத்தை குறித்து என்ன உண்டாயிற்று? பெரிய கலகம். தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தவன் யார்? தெமேத்திரியு என்னும் ஒரு தட்டான். தெமேத்திரியு எதை போல வெள்ளியினால் சிறிய கோவில்கள் செய்து கொண்டிருந்தான்? தியானாளின் கோவிலை போல. தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து விற்பதினால் தங்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்று தெமேத்திரியு கூறினான்? நல்ல பிழைப்பு. மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். யார் யாரிடம் கூறியது? தெமேத்திரியு தட்டான் தொழில் செய்கிற மற்ற வேலை ஆட்களிடம். இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது. எந்த தொழில்? தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து விற்பது. எவைகள் தேவர்கள் அல்லவென்று பவுல் சொல்லுவதாக தெமேத்திரியு கூறினான்? கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள். பவுல் எங்கெல்லாம் அநேக ஜனங்களுக்கு போதித்து வசப்படுத்தி கொண்டதாக தெமேத்திரியு கூறினான்? எபேசு, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும். தங்களுடைய தொழில் அற்று போகும்படியான எது நேரிட்டிருக்கிறதாக தெமேத்திரியு கூறினான்? அபாயம். சோதனை கேள்வி 3. தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் எந்த நாமத்தை சொல்ல துணிந்தார்கள்? ஏ பெயல்செபூலின், பி பவுலின், சி இயேசுவின், டி தியானாளின். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எது எண்ணமற்று போகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்று தெமேத்திரியு கூறினான்? மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில். தியானாள் யார் என்று தெமேத்திரியு கூறினான்?
மகாதேவி. மகாதேவியாகிய தியானாளை சேவிக்கிறவர்கள் யார் என்று தெமேத்திரியு கூறினான்? ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும். மகாதேவியாகிய தியானாளுடைய எது அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்று தெமேத்திரியு கூறினான்? மகத்துவம். தியானாளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்று தெமேத்திரியு கூறியதை கேட்டு தொழிலாளர்கள் எதனால் நிறைந்தார்கள்? கோபத்தால். தியானாளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்று தெமேத்திரியு கூறியதை கேட்டு தொழிலாளிகள் கோபத்தால் நிறைந்து எப்படி சத்தமிட்டார்கள்? எபேசியருடைய தியானாளே பெரியவள். எபேசு பட்டணம் முழுவதும் எதனால் நிறைந்தது? கலகத்தினால். பவுலுக்கு வழித்துணையாய் வந்திருந்தவர்கள் யார்? காயு, அரிஸ்தர்க்கு. பவுலுக்கு வழித்துணையாய் வந்திருந்த காயுவும் அரிஸ்தர்க்கும் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? மக்கதோனியர். தியானாளின் தொழிலாளிகள் மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு எங்கு பாய்ந்தோடினார்கள்? அரங்கசாலைக்கு. அரங்கசாலைக்கு இழுத்துச் செல்லப்பட்டவர்கள் யார்? காயு, அரிஸ்தர்க்கு. அரங்கசாலை என்பது என்ன? நாடகசாலை. கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்தபோது பவுலை போக விடாதது யார்? சீஷர்கள். ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று பவுலை எச்சரித்தவர்கள் யார்? ஆசியா நாட்டு தலைவரில் பவுலுக்கு சிநேகிதராயிருந்த சிலர். கூட்டத்தில் அமளி உண்டாக்கி அநேகருக்கு தெரியாதிருந்தது எது? தாங்கள் கூடி வந்த காரணம் என்னதென்று ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல யூதர்களால் முன்னிற்க தள்ளப்பட்டவன் யார்? அலெக்சந்தர். அலெக்சந்தர் ஜனங்களை கையமர்த்தி எதற்கு மனதாயிருந்தான்? ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல. அலெக்சந்தர் யார் என்று ஜனங்கள் அறிந்தார்கள்? யூதனென்று. அலெக்சந்தர் யூதனென்று ஜனங்கள் எல்லாரும் அறிந்தபோது எப்படி ஏகமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள்? எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று. ஜனங்கள் எல்லாரும் எவ்வளவு காலம்
எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று ஏகமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். 2 மணி நேரம் அளவும். சோதனை கேள்வி 4. பிரதான ஆசாரியனாகிய எந்த யூதனுக்கு 7 குமாரர்கள் இருந்தார்கள்? ஏ அனனியா, பி கிறிஸ்பு, சி கல்லியோன், டி ஸ்கேவா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று ஏகமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்த ஜனங்களை அமர்த்தினவன் யார்? பட்டணத்து சம்பிரதியானவன். எபேசியருடைய பட்டணம் எதற்கெல்லாம் கோவிற் பரிசாரகியாய் இருக்கிறது என்று பட்டணத்து சம்பிரதியானவன் சொன்னான்? மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும். கோவிற் பரிசாரகி என்றால் அர்த்தம் என்ன? காவலாளி. எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிற் பரிசாரகியாய் இருக்கிறது எதிர் பேசப்படாத காரியமாகையால் எப்படி அமர்ந்திருக்க வேண்டும் என்று பட்டணத்து சம்பிரதியானவன் கூறினான்? ஒன்றும் பதறிச் செய்யாமல். காயுவும் அரிஸ்தர்க்கும் எப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று பட்டணத்து சம்பிரதியானவன் கூறினான்? கோவிற் கொள்ளைக்காரரும் உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும். தெமேத்திரியுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடிக் கொள்ள என்ன உண்டு என்று பட்டணத்து சம்பிரதியானவன் கூறினான்? நியாயம் விசாரிக்கிற நாட்கள். தெமேத்திரியுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்க யார் இருக்கிறார்கள் என்று பட்டணத்து சம்பிரதியானவன் கூறினான்? தேசாதிபதிகள். தெமேத்திரியுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் வேறே யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது எங்கே தீர்க்கப்படும் என்று பட்டணத்து சம்பிரதியானவன் கூறினான்? நியாயச் சங்கத்தில். எதனால் இந்த கலகத்தை குறித்து விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகள் ஆகிறதற்கு நாங்கள் ஏதுவாய் இருப்போமே என்று பட்டணத்து சம்பிரதியானவன் சொன்னான்? இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து உத்தரவு சொல்லுகிறதற்கு நாம் ஏதுவில்லாதபடியால். இந்த கலகத்தை குறித்து விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகள் ஆகிறதற்கு நாங்கள் ஏதுவாய் இருப்போமே என்று சொல்லி பட்டணத்து சம்பிரதியானவன் எதை அனுப்பிவிட்டான்? கூட்டத்தை. சோதனை கேள்வி 5. மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் சுட்டெரித்த தங்கள் புஸ்தகங்களின் கிரயத்தின் தொகை எவ்வளவாக கண்டார்கள்? ஏ 50 வெள்ளிக்காசு, பி 500 வெள்ளிக்காசு, சி 5000 வெள்ளிக்காசு, டி 50,000 வெள்ளிக்காசு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக.
இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். ஆமேன்.